நம்மேல் தமது இரக்கத்தையும் தயவையும் வைத்திருக்கிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் 69:16 வசனம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாயிருக்கிறது. உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். துதிக்க உபாகமம் 33:23 வசனம். கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நம்முடைய நீதியோ நியாயங்களோ நமக்கு நன்மைகளை பெற்று தர முடியாது. நம்முடைய கிரியைகளை காட்டிலும் கர்த்தருடைய கிருபையே நமக்கான தயவையும் இரக்கத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்று தரும். நம்முடைய சுய நீதியினாலே கர்த்தருக்கு முன்பாக நம்மால் நிற்க முடியாது. ஏனென்றால் அவர் மகா பரிசுத்தர், மேலும் நீதிபரராய் இருக்கிறார். நம்முடைய நீதி நிமித்தம் கர்த்தர் நமக்கு இறங்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்காமல் கர்த்தருடைய மாபெரும் தயவினாலும் இரக்கத்தினாலும் நமக்கு இறங்கி தயவு செய்ய வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய சுய நீதியை கர்த்தருடைய தராசிலே நிறுத்தினால் நிச்சயமாக நாம் குறைவுள்ளவர்களாகத்தான் காணப்படுவோம். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் அவருடைய மகா இரக்கத்தின்படியும் உருக்கத்தின்படியும் நமக்கு இறங்கி நமக்கான நன்மைகளை செய்ய வேண்டும் என்றும் நம்மீது தயவு வைத்து நம்மை கடாட்சித்து அருள வேண்டும் என்றும் அவரை நோக்கி கெஞ்சலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் எதிலெல்லாம் கர்த்தருடைய தயவும் இரக்கமும் இன்னும் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறதோ அதிலெல்லாம் கர்த்தர் இறங்கி நமக்கு தயவு செய்து நன்மைகளை அளிக்க வேண்டும் என்று இந்த நாளில் மன்றாடி ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மீது அன்புள்ள நல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் அவர் நம்மீது தயவு வைத்து நம்மை ஆசீர்வாதத்தினாலே நிறைக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் அளிக்கும் நன்மைகள் அநேகமாய் நமக்கு இருக்கின்றபடியால் அவரிடத்திலிருந்து நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற்ற நாம் அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.